மீனை கொட்ட வைக்கணும். அப்பா ஒரு தானே அடிக்கல போதுமா நிப்பாடுங்க. ஏதோ 3 காய்கறிகள் ரோட்ல இறந்து ஓடிச்சா தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு 3 ஓடிச்சான். ஓடும்போது லாரி டயருக்குள்ள மாட்டி உருளைக்கிழங்கு செத்து போச்சான். உடனே தக்காளி வெங்காயம் உட்காந்து அழுதுருக்காங்க. ஆஹா அவங்க செத்து போனா நம்ம உட்காந்து அழுதோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே அடுத்த லாரியில தக்காளி செத்து போச்சு. ஐயோ தக்காளி செத்து போயிட்டே அப்படின்னு வெங்காயம் அழுதுருக்கு. உடனே வெங்காயம் ஃபீல் பண்ணிட்டு வந்துருச்சு. அவங்க ரெண்டே செத்தா நம்ம அழுதோம் நம்ம யாரும் அழுவா அப்படின்னு வருத்தப்பட்டு வந்துச்சான். அப்பதான் ஒரு அருள் வந்துச்சா, நீ சாகும்போது எல்லாருமே அழுவு அப்படின்னு ஒரு அருள் வந்துச்சா. அதனாலதான் வெங்காயத்தை வரைக்கும் போது நம்ம அழுவோம். அப்பனா வெங்காயத்தை புடுங்கையில அவன் அழுதுருக்கணும். வீட்டுல உள்ள கஷ்டத்தை போக்குறது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதே கஷ்டம் அப்படியே இருக்கும். சந்தோஷமாவும் இருக்கலாம் கஷ்டமா இருக்கும். வாழ்க்கை போயிருவாங்க. ஆமா அங்கேயே வந்து பாதி வயசை விட்டுட்டு வந்து அப்புறம் வாழ்க்கை வராம என்ன மாப்பிள்ளை வயசு வயசு புளி கரைக்கிறதுக்கு புளியை ஊற வைக்கலாம். எப்படி தான் இந்த மாதிரி ஒரு சிலாம்பு கூடாது கிளீனா இருக்கணும். உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு சம்பிரதாயம் என்ன, நீங்க மீன் அதிகமா இருக்கிறீங்களா, நாங்க அதிகமா சம்பளம் பார்த்துருவா. அதான் நம்ம அதிகமா சம்பளம் பார்த்துங்க. உங்களுக்கு மாவுரை இருக்கிறது ஐயா மாறி முக்கியம்ல ஏதோ எனக்கு 1 ரூபா காசு மாதிரி சிலாம்பு. வரட்டும் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாய் சண்டை, தக்காளி, தண்ணி இல்லையா, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, மசாலா கூட்டுல புளி தண்ணி, முருங்கைக்காய், கல்லுப்பு, நகர மீனே,
இங்கே பிடிச்சிக்க உங்களுக்கு ஆரம்பம் வரும் ஐயா தூக்குறேன் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு, முருங்கைக்காயோட சுவை மீன் இறங்கி, மீனோட சுவை முருங்கைக்காய் இறங்கி, அப்படியே மீன் குழம்பு வீட்டுல வைக்க மீன் மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கி நறுக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் தான், பயங்கரமா இருக்கு.